நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047050000. சீனாவின் தியான்ஜினில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டின் மறுபக்கத்தில் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இடையே முக்கியமான சந்திப்பு நடைபெற்றது. இரு தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெறும் இடத்திற்கு இருவரும் ஒரே காரில் பயணம் செய்து அவர்களுக்கு இடையிலான உறவை வெளிப்படுத்தியுள்ளது. இந்த சந்திப்பில் பொருளாதாரம், நிதி, எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வெளிப்படுத்துவது குறித்து விரிவாக பேசப்பட்டது. இந்தியா ரஷ்யா உறவு கடந்த காலங்களில் கடினமான சூழ்நிலைகளிலும் உறுதியாக இருந்ததை பிரதமர் மோடி குறிப்பிட்டார். இந்த உறவு இரு நாடுகளுக்கும் மட்டுமல்லாது உலக அமைதி, நிலைப்புத்தன்மை மற்றும் வளத்திற்கு முக்கிய பங்காற்றுவதாகவும் தெரிவித்தார். மேலும் உக்ரைனில் நிலவும் மோதல் குறித்து பிரதமர் மோடி மனித நேயத்தின் பார்வையில் விரைவில் சமாதானம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றார். மோதலை விரைவில் முடிவுக்கு கொண்டு வந்து நீடித்த அமைதியை நிலைநாட்ட வேண்டும், இது உலக மனித சமுதாயத்தின் கோரிக்கை என அவர் வலியுறுத்தினார். மேலும் சமீபத்தில் மேற்கொள்ளப்பட்ட அமைதி முயற்சிகளுக்கு அவர் தனது ஆதரவை தெரிவித்தார். புதின் உடனான சந்திப்பு எப்போதும் அர்த்தமுள்ளதாக இருப்பதாக மோடி குறிப்பிட்டார். இரு பக்கங்களிலும் உயர்மட்ட ஆலோசனைகள் தொடர்ந்து நடைபெறுவதை அவர் வரவேற்றார். மேலும் வரும் டிசம்பரில் நடைபெறவுள்ள இந்தியா ரஷ்யா 23வது ஆண்டு இருதரப்பு உச்சி மாநாட்டில் புதின் பங்கேற்க இருப்பதை இந்தியா ஆவலுடன் எதிர்பார்ப்பதாக கூறினார்.